வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று மசூதி பகுதிகளில் எவ்வித அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் குவிக்கப்படுவது பதட்டத்தை ஏற்படுத்துகின்றன. இதற்கு மாறாக எங்கெல்லாம் பதட்ட நிலை உருவாகிறதோ அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைமையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தப்படும் என தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் வத்தலகுண்டுவில் தெரிவித்தார். செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி நிறைய கெடுபிடி போட்டு உள்ளார்கள். குறிப்பாக மசூதி இருக்கும் பகுதிகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினரை குவிக்கப்படும் என்று காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற நிகழ்வை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். மத நல்லிணக்கத்திற்கு எதிரான செயலை திமுக செய்யக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். எங்கெல்லாம் மிகவும் பதட்டமான பகுதி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இருக்கிறதோ அதில் என்னுடைய தலைமையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நாங்கள் நடத்தி காட்டப் போகிறோம். குறிப்பாக 8ஆம் தேதி சிவகங்கையில் நடக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி மிகப்பெரிய ஊர்வலம் திருப்பத்தூரில் நடக்கப் போகிறது. என்னுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்லாமல் எங்களுடைய பரிவார அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை ஒரு இஸ்லாமியரின் தலைமையில் நடத்தப் போகிறோம். இதைவிட ஒரு மத நல்லிணக்கத்தை இந்த தேசத்தில் காட்ட முடியாது. 2-3 மாவட்டங்களில் நாங்கள் இந்த முன்னெடுப்பை செய்கிறோம். இந்து மக்களின் உணர்வுகளுக்கும் அவருடைய வழிபாட்டு உரிமைகளுக்கும் திமுக மதிப்பளிக்க வேண்டும். தவிர வாக்கு வங்கிக்காக திமுக அப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தால் அதை தடைகளாக நினைத்து தடையை உடைத்து பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய பரிவார அமைப்புகளும் சிறப்பாக இந்துக்களின் உணர்வுகளை வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கு தயங்க மாட்டோம் என்று இப்ராஹிம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், வத்தலகுண்டு தெற்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார், நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் ராணி கருப்பசாமி, மகளிரணி மாவட்ட செயலாளர் வினோதினி ஆகியோர் உடனிருந்தனர். விநாயகர் சதுர்த்தி வந்துவிட்டாலே திமுக ஆட்சி எப்படி பிம்பப்படுத்தும்னா, திமுக ஆட்சி மட்டுமல்ல, இந்த திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்களே இஸ்லாமியர்களுக்கு எதிராக விநாயகர் சதுர்த்தியில கலவரத்தை ஏற்படுத்துவாங்க, மசூதி பக்கத்துல போகக்கூடாது என்று அவர்கள் சொல்லுவதும், அதை ஒட்டி இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ, தமுமுக, பிரிவினைவாத கட்டமைப்பு கொண்டிருக்கிற முஸ்லீம் லீக் போன்றவர்கள் எல்லாம் முன்கூட்டியே போய் இவர்கள் இந்த பேரணியை எங்களுடைய மசூதியின் பக்கம் நடத்தக்கூடாது என்று கடிதம் கொடுப்பதும், அதை காரணம் காட்டி காவல்துறை ஒரு சென்சிட்டிவ் ஏரியா என்று மசூதிகளை எல்லாம் ஒரு மாதிரியான பதட்டத்தை உருவாக்கி அந்த ஊர்வலம் வருவதற்கு முன்னால் மசூதி பக்கத்துல எல்லாம் 50 போலீஸ் 100 போலீஸை குமித்து வைத்தால் இயல்பாக இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இது போன்ற நிகழ்வை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.